செம்மையான கம்ஃபர்டபுள் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்லிப்பர் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆப்ரோஸ்லேருந்து வரக்கூடிய 3065 அப்படிங்கிற இந்த ஸ்லிப்பர் மாடல் உங்களுக்கு பக்காவான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் அப்படி என்ன தான் விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரிவ்யூ பண்ணி பார்த்துடலாம் வாங்க. Hey guys, welcome to GTrendz, India's shoes expert. நான் Gunasekar, the Footwear explorer. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது Abros பிராண்ட்லேருந்து வரக்கூடிய இந்த பர்டிகுலர் ஸ்லிப்பர் டைப் தான். ஸோ இது வந்து லுக் வைஸாக இருக்கட்டும், கம்ஃபர்டபுள், தென் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச், இதோட குவாலிட்டி எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ரீமான ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுது, என்னென்ன மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் வைஸ் இந்த பர்டிகுலர் மாடல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வி ஸ்ட்ராப் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒரு வி ஸ்ட்ராப் சிம்பிளான ஸ்லிப்பர் மாடலை ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இந்த ப்ராடக்ட் பார்க்குறதுக்கு நிச்சயமாக சிம்பிளாக இருக்குன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஒரு செம்மையான லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பக்கா பிராண்டட் ப்ராடக்டோட அவுட்கம் வந்து இந்த ப்ராடக்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது நமக்கு விஷன் வைஸ் பார்த்த உடனே அந்த அட்ராக்டிவ்னஸ் கொடுக்குறதுல இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நான் சொல்ல முடியும். இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது சூப்பராகவே இருக்குது. இந்த ப்ராடக்ட் பார்த்தோன்னே நான் வாங்கி வேர் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையை நிச்சயமாக இது வந்து நமக்கு கொடுக்கும். டிசைன் வைஸ் பக்கா. அப்போ வந்து குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துலாம். ஸோ அதுக்கு நம்ம மெட்டீரியல்ஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பர்டிகுலர் மாடலோட ஸ்ட்ராப் மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராப் வந்து நமக்கு நியூபக் ஃபோமில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே அந்த பிளாக் கலர் கம்ப்ளீட்டாக நியூபக் அப்படிங்கிற ஒரு ஃபோம் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து இந்த ஃபிங்கருக்கு வரக்கூடிய grip வந்து பார்த்தோம்னா நமக்கு ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஃபேப்ரிக்கில் ஏன் கொடுக்கணும், ஃபேப்ரிக்கோட அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி நிறைய ப்ராடக்ட் நம்ம பார்த்துருக்கோம். வெறும் ஸ்லீவ் இல்லாமல் வெறும் ஃபேப்ரிக் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஒரு சிலருக்கு வந்து காலில் அந்த புண்ணால் ஆகும், அதெல்லாம் வராமல் இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். தென் நம்ம வேர் பண்ணியிருக்கப்போ அந்த ஃபிங்கருக்கு இடையில அந்த இரிட்டேஷன் அப்படிங்கிற சுத்தமாக இல்லாமல் ஒரு சூப்பரான கம்ஃபர்டபுளாக கொடுக்கறதுக்காக தான் இந்த ஃபேப்ரிக் மட்டுமே கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாப்ஸ் வந்து நிறைய பிராண்டட் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் பக்காவாகவே அமைஞ்சிருக்கு. தென் இந்த ப்ராடக்ட்டுக்கு உள்ளே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த லைனிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க. வெறும் ஃபேப்ரிக் மட்டும் கொடுக்காம உள் பக்கமாக நமக்கு குஷனிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நம்ம வாக் பண்ணுறப்ப யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நேரம் வாக் பண்ணாலும் கூட நமக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் கொடுக்கும். அட் தி சேம் டைம் நமக்கு உள்ள குஷனிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல கம்ஃபர்டபுளையும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அடுத்து இந்த ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்கூடிய இந்த பாட்டம் ஃபுட் பெட் மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈவா ஃபோம் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த ப்ராடக்ட்டில் ரொம்ப பிடிச்சது இதோட கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறத நான் ஓப்பனாக சொல்ல முடியும். ஸோ என்ன ரீசனா ஒரு செம்மையான கம்ஃபர்டபுள் கொடுக்குதுங்க. நம்ம வேர் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம காலை சூப்பராக கேட்ச் பண்ணுது. அதே மாதிரி நல்ல கிரிப்பை ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது. இதோட ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுட்டோட ஸ்ட்ரக்சருக்கு பக்காவாக மேட்ச் ஆகுது. அதுக்கான சப்போர்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரே வந்து நம்ம ஃபுட்டுக்கு பக்காவாக மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாம் கொடுத்தும் கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறத காம்ப்ரமைஸே பண்ணாமல் சூப்பர் கம்ஃபர்டபுளாக வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீமான ப்ராடக்டாக இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை மாற்றிருக்கு. தென் அதே மாதிரி இதோட பாட்டம் பெட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிளெயினாக இல்லை இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நடக்கிறப்ப இல்லை ஸ்வெட் ஆச்சுன்னா கொஞ்சம் ஸ்லிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து வெறும் பிளெயினாக கொடுக்காம உள்ளே வந்து நமக்கு வந்து கிரிப்ஸ் ஸ்ட்ரக்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே வந்து நமக்கு வந்து கிரிப்ஸை ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது. ஸோ வேர் பண்ணுறப்ப நமக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இந்த ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. தென் அடுத்து இந்த ப்ராடக்ட்டோட அவுட்டர் சோல் மெட்டீரியல் நம்ம எடுத்துட்டோம்னா அந்த லைட் கிரே கலரில் தெரியல. ஸோ இதை இந்த ப்ராடக்ட்டுக்கு அவுட்டர் சோல் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் மெட்டீரியல் வந்து நம்ம ஷூவில் யூஸ் பண்ணக்கூடிய பைலான் சோல் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்டாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து நல்ல கிரிப் ஸ்ட்ரக்சரும் கொடுத்துருக்கனால சூப்பர் ஸ்டெபிலிட்டி, நல்ல ஒரு கம்ஃபர்டபுள். அதே மாதிரி வாக் பண்ணுறப்ப ஸ்லிப் ஆகாமல் இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ பின்னாடி இந்த சோலுக்கு பின்னாடி ஆப்ராஸ் அப்படிங்கிற பிராண்ட் லோகோவும் கொடுத்துருக்காங்க. அது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஃபுட் பெட்லேயும் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த பர்டிகுலர் மாடலோட சோல் கிரிப்ஸ் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா இது வந்து நமக்கு வெட் கிரிப்பையும் கொடுக்குது. நம்ம ஓரளவுக்கு வெட்டான சர்ஃபேஸில் அது போட்டு நடந்தோம் அப்படின்னா ஸ்லிப் ஆகிறது கிடையாது. அதுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த பைலான் மெட்டீரியல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்குது. நம்ம நார்மல் வெறும் ஈவா மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது ஒரு சில இடத்துல நமக்கு ஸ்லிப் ஆகும். அதை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். பட் இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு மெட்டீரியல் கொடுக்குறப்ப நமக்கு அவ்வளோ சீக்கிரம் ஸ்லிப் ஆகாமல் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இந்த பர்டிகுலர் மாடல் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது. ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஈவன் ஏஜ்டு பர்சன், வயசானவங்க கூட இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி வாக் பண்ணுறப்ப நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு ஸ்டேபிளான கிரிப் கிடைக்கும், ஸ்லிப் ஆகாமல் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இந்த ப்ராடக்ட்டுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த பர்டிகுலர் மாடல் பார்க்கறதுக்கு பல்காக இருக்குது. அப்போ ஒரு வெயிட்டும் அதிகமாக வருமோ? நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த பர்டிகுலர் மாடலோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 170 கிராம்ஸ் தான் வருது. பிகாஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே கொஞ்சம் ஹை கிரேட் மெட்டீரியல், பார்க்க லுக் வைஸும் கொஞ்சம் பல்காக தெரியும், லைஃப் டைமாக நமக்கு சூப்பராக கொடுக்கும். பட் அதே மாதிரி வெயிட்டும் வந்து ரொம்ப லெஸ் வெயிட் தான் வரும். ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 170 கிராம்ஸ் தான் வந்துருக்கு. இதுவும் இந்த ப்ராடக்ட்டில் ஒரு அட்வான்டேஜாக அமைஞ்சிருக்கு.
தென் இந்த பர்டிகுலர் மாடலோட சைஸ் கேட்டகரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7லேருந்து 10 வரைக்கும் இந்தியன் சைஸ் கேட்டகரி எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 649 rupees வருது. 650 ரூபாய்க்கு ஒரு பிராண்டட் ப்ராடக்ட்டில் நல்ல கம்ஃபர்டபுள் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடான லுக் இருக்கக்கூடிய அகலமான ஸ்டாப்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. பிகாஸ் இதே மாதிரி சிமிலர் மாடலில் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் மற்ற பிராண்டில் பார்த்தோம் அப்படின்னா மினிமம் 800, 1000, 1500 வரைக்குமே வந்து போயிடுது. ஸோ அது கூட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இதோட கம்ஃபர்டபுள் நம்ம மேட்ச் பண்ணோம்னா தாராளமாக இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மிங் மாடல், அதுவும் வந்து ரொம்பவே கம்மியான ரேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா நாங்கள் இங்கே பதிவு பண்ணிக்கிறோம். இந்த பர்டிகுலர் மாடலுக்கு GTrendஸோட ரேங்கிங் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9 out of 10 நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பர்டிகுலர் மாடலை யாரெல்லாம் வேர் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து எல்லா ஏஜ் கேட்டகரிக்குமே செட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஒரு மெயின் அட்வான்டேஜ். காலேஜ் பசங்களும் வேர் பண்ணலாம், மிட் ஏஜ் பீப்புள்ஸும் வேர் பண்ணலாம், ஏஜ்டு பர்சன்ஸும் இதை வேர் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே நீட்டாக செட் ஆகிற மாதிரியான ஒரு மாடலாக கொடுத்துருக்காங்க. எந்தெந்த அவுட்ஃபிட்ஸ்லாம் வேர் பண்ணலாம் அப்படின்னா ஃபார்மலுக்கு செட் ஆகுது பிகாஸ் வி ஸ்டார், மற்றபடி செமி ஃபார்மல், கேஷுவல், செமி கேஷுவல் எல்லா ட்ரெஸ்க்கும் நம்ம வேர் பண்ண முடியும். ஜஸ்ட் வந்து வெளியில் நம்ம போகிறப்ப ஃப்ளிப் ஃப்ளாப் மாதிரி இதை போடனாலும் தாராளமாக வேர் பண்ண முடியும். பட் ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நேரம் லாங் வாக் போகிறதுக்கு அது ப்ரிஃபரபிள் நம்ம சொல்ல மாட்டோம். பட் இந்த பர்டிகுலர் மாடல் நமக்கு ப்ராப்பரான ஆர்ட் சப்போர்ட்டோட இருக்கனால நீங்கள் ரொம்ப லாங் வாக் போனீங்கனாலுமே இது ஒரு சூப்பரான கம்ஃபர்டபுளாக நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். ஸோ கைஸ், நீங்கள் ஒரு பக்கமான ஸ்லிப்பர் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் மாடல் உங்களுக்கு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் வேறு யாருக்கா தேவைப்பட்டு அவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.